டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஐ தாண்டியது. இதுவரை 93 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல். முழுவீச்சில் தொடரும் மீட்பு பணிகள். வயநாடு நிலவரம் குறித்து கேரள முதலமைச்சரிடம் கேட்டறிந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மத்திய அரசு சார்பில் அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என உறுதி. %8 வளர்ச்சியை நோக்கி இந்திய பொருளாதாரம் முன்னேறுகிறது. பட்ஜெட் விளக்க மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என நம்பிக்கை. பட்ஜெட் உரையில் மாநிலங்களின் பெயர் இடம்பெறாவிட்டாலும் உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டே வருகின்றன. மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. உபரி நீர் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் 6362 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தகவல். தமிழக அரசு மருத்துவமனைகளில் இதய நோய்க்கான மருந்து மாத்திரைகள் போதிய அளவு கையிருப்பு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சு. இலங்கை தோட்ட தொழிலாளர் பகுதிகளில் பள்ளிகள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான இந்தியாவின் நிதி உதவி 2 மடங்காக அதிகரிப்பு. ஒலிம்பிக் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியாவின் மனு பாக்கர் சரப்ஜோத் சிங் இணை. நீலகிரி, கோவை, நெல்லை, குமரி உட்பட 8 மாவட்டங்களில் நாளை சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையினால் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஐ தாண்டியுள்ளது. தொடர்ந்து உடல்கள் மீட்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்தபடி இருக்கிறது. நள்ளிரவு 2 மணி அளவில் வயநாடு, இடுக்கி, பாலக்காடு ஆகிய மாவட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. வயநாட்டில் முண்டக்காய், அட்டமலா, சூரல்மலா ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. இதனால் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மக்கள் பலரும் உயிரோடு புதைந்து போனார்கள். இது பற்றிய தகவல் கிடைத்ததும் மாவட்ட வருவாய் நிர்வாகம், காவல்துறை, தீயணைப்பு படை வீரர்களும் மாநில பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து கடற்படையின் 30 நீச்சல் வீரர்கள் அங்கு விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து 2 ஹெலிகாப்டர்களும் அங்கு மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றன. 200க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அங்கு சென்று தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இன்றும் நாளையும் கேரள மாநிலம் முழுவதும் அரசு முறை துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு கேரளாவில் கடும் வெள்ளப்பெருக்கால் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அதற்கு பின் நடைபெறும் மிகப்பெரும் இயற்கை பேரிடராக இது கருதப்படுகிறது. இதனிடையே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ள கேரள அரசுக்கு தேவைப்படும் அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் எனவும் உறுதியளித்தார். தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், இடுக்கி, திருச்சூர் மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் கேரள மாநிலத்தில் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல ரயில்கள் நடுவழியிலேயே பிற ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டுள்ளன. மீட்பு பணிகளை மேற்கொள்ள அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர்.
வயநாடு நிலச்சரிவு இதற்கு முன்பு இல்லாத பேரழிவு என கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறியுள்ளார். நிலச்சரிவு குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 93 பேரின் உடல்கள் மீட்க, நிலச்சரிவில் இருந்து மீட்கப்பட்ட 128 பேருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார். தீயணைப்புத்துறை, தேசிய பேரிடர் மீட்பு படை மற்றும் கடற்படை வீரர்கள் முழுவீச்சில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். வயநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 118 தற்காலிக முகாம்களில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட 5531 பேர் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். ഒരു പ്രദേശം മുഴുവൻ ഇല്ലാതാവുകയാണ് ഉണ്ടായത്. 93 മൃതദേഹങ്ങളാണ് ഇതുവരെ കണ്ടെത്തിയതായി റിപ്പോർട്ട് ചെയ്യപ്പെട്ടിട്ടുള്ളത്. ഇതൊരു അവസാന കണക്കായിട്ട് പറയാൻ പറ്റുന്നതല്ല. ഇതിൽ ചിലപ്പോൾ ഇനിയും മാറ്റങ്ങൾ സംഭവിക്കാം. പരിക്കേറ്റ് വിവിധ ആശുപത്രികളിൽ 128 പേർ ചികിത്സയിലുണ്ട്. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு சம்பவம் நாடு முழுவதும் வருந்தக்கூடிய இயற்கை பேரிடர் என்று மாநிலங்களவை அவைத்தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் மாநிலங்களவையில் இன்று எதிரொலித்தது. இந்த இயற்கை பேரிடர் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கேரளாவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் ஜே.பி. நட்டா, வயநாடு நிலச்சரிவு ஒட்டுமொத்த தேசத்திற்கான வருந்தக்கூடிய சம்பவம் என்று குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். उसके प्रति उन्होंने कंसर्न शो किया है. मैं एक ही बात कहना चाहता हूं कि यह जो त्रासदी है, यह सिर्फ केरल की त्रासदी नहीं है, सारा देश इससे द्रवित है. और यहाँ भी हाउस के सभी लोग, इस पक्ष के उस पक्ष के सभी पार्टियों के सभी द्रवित हैं और सभी दुखी हैं कि यह घटना घटी है, नेचुरल कैलामिटी है. भारत सरकार भी प्रधानमंत्री मोदी जी के नेतृत्व में प्रोएक्टिव होकर के जो भी केरल में राहत कार्य के लिए आवश्यक है वो कर रहे हैं और वो किया जाएगा. मैं सरकार की तरफ से ये एश्योरेंस देता हूं कि जो भी जरूरत होगी वो पूरी की जाएगी. हमारा उद्वेलित होना यह स्वाभाविक है, लेकिन यह इस तरह की घटना को एड्रेस करने का एक स्टैंडर्ड प्रोसीजर है. प्रधानमंत्री जी ने मुख्यमंत्री जी केरल से बात की, उनको आश्वासन भी दिया. जो वहां पर रिलीफ के लिए जो सेंट्रल जो हमारी एजेंसीज हैं उनके तरफ से जो सपोर्ट जाना चाहिए वो वहां पहुंच गई हैं, पहुंचाई जा रही हैं. தொடர்ந்து பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, வயநாட்டில் மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய இணையமைச்சர் ஜார்ஜ் குரியனை பிரதமர் கேரளாவுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்தார். மாநில மீட்பு படைகளுடன் தேசிய பேரிடர் மீட்பு படைகளும் மீட்பு பணியில் துரிதமாக ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். Already the Minister of State, the Minister of Minority Affairs, Joseph Kurian, has been sent early morning. George Kurian has been sent by the Prime Minister. He is a minister in the union government and he comes from Kerala. So he has already been sent to Kerala early morning. On top of that, the NDRF, the SDRF, the Disaster Response Force, the Central Armed Police Forces, the Indian military forces, they are already been activated and already on the job, working on the ground, and they are already there. And to connect with them, Indian Air Force has been activated. And for that matter, sir, I would like to inform the Honorable House that Honorable Leader of the House has already mentioned it. Now the issue is about immediate relief and rescue. Sir, in any disaster, the first step is relief and rescue. Then comes the recovery and reconstruction and rehabilitation. இதனிடையே மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, கேரள மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்த சம்பவத்திற்கு
குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். வயநாடு நிலச்சரிவு சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். வயநாடு நிலச்சரிவு குறித்து ஆழ்ந்த அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தாம் கேட்டதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், போர்க்கால அடிப்படையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும், கூடுதலாக மீட்புக் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வயநாடு நிலச்சரிவு குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். அனைவரின் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில், கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவில் ஏராளமானோர் பலியானதாக வெளியாகியுள்ள செய்தி வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பலர் மண் சரிவுக்குள் சிக்கியிருப்பதாகவும் வரும் செய்திகள் அச்சமூட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என்றும், நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி பலர் உயிரிழந்திருப்பது மனவேதனையை ஏற்படுத்துகின்றது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் சார்பில் கேரள மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், கேரள மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு மத்திய அரசை வலியுறுத்துவதாக கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், மண் சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக பாஜக சார்பில் குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், இந்த குழு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்கும் என்றும் கூறியுள்ளார். உலகின் 3வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா நிச்சயம் விரைவில் உருவெடுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய பட்ஜெட் விளக்க மாநாட்டின் தொடக்க அமர்வு நடைபெற்றது. மாநாட்டில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாடு முன்னேறுவதாகவும், இந்த மாற்றம் உணர்ச்சிகரமானது மட்டுமல்லாமல் நம்பிக்கைக்கு பாத்திரமானது என்றும் கூறினார். தற்போது 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா விரைவில் 3வது இடத்தை பிடிக்கும் என்றும், 8% வளர்ச்சி என்ற வேகத்தில் அந்த இலக்கை நோக்கி நாடு சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். பெருந்தொற்று காலத்தில் மீண்டும் வளர்ச்சி அடைவோம் என்ற ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், அனைத்து சவால்களில் இருந்தும் இந்தியா மீண்டும் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் தில்லியில் நடைபெறும் இந்த மாநாட்டில் 1000க்கும் மேற்பட்ட தொழில்துறை வல்லுநர்கள், பல்வேறு துறை பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர் இடம்பெறாவிட்டாலும் நிதி உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார். மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு இன்று மாலை அவர் பதிலளித்து உரையாற்றினார். அப்போது முந்தைய அரசுகளின் பட்ஜெட்டிலும் மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறாததை சுட்டிக்காட்டினார். பட்ஜெட்டில் மாநிலங்களின் பெயர்கள் இடம்பெறவில்லை என்பதற்காக அந்த மாநிலங்களில் ஒதுக்கப்படுவதாக அர்த்தமில்லை என்றும் குறிப்பிட்டார். நிதி பற்றாக்குறையை 2025-26 நிதியாண்டில் 4.5% கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பட்ஜெட்டில் சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், கோவிட் தொற்று காலத்தில் மத்திய அரசு மேற்கொண்ட முனைப்பான நடவடிக்கைகளால் நாடு விரைவில் மீண்டெழுந்ததாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார்.
அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றிருப்பதாக பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான ஜே.பி. நட்டா கூறியிருக்கிறார். மாநிலங்களவையில் இன்று நடைபெற்ற பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது குறிப்பிட்டு பேசிய அவர், கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு, வேலைவாய்ப்பு ஆகியவற்றுக்கு இதில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். நாட்டின் 950 ஊரக பகுதிகளுக்கு பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் சாலை வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். வங்கிகளின் வாராக்கடன் குறைந்திருப்பதாகவும் அக்னிவீர் திட்டம் இந்திய பாதுகாப்பு படைகளை வலுப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மனுபாக்கர், சரப்ஜோத் சிங் இணை வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மனுபாக்கர், சரப்ஜோத் சிங் இணை 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். இது நடப்பு ஒலிம்பிக் தொடரில் இந்தியாவிற்கான 2வது பதக்கமாகும். இந்த பதக்கம் மனுபாக்கர் இந்த ஒலிம்பிக் போட்டியில் வெல்லும் 2வது பதக்கமாகும். ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றுள்ள இந்த இணைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற இந்தியாவின் முதல் பெண் துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை என்ற வரலாறு படைத்துள்ளார் மனுபாக்கர் என்று தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அவர் நம்மை மிகவும் பெருமைப்படுத்தி இருப்பதாக தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர், மனுபாக்கரும் சரப்ஜோத் சிங்கும் எதிர்காலத்தில் மேலும் பல விருதுகள் கிடைக்க வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில், இவர்களது சாதனை இந்திய இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது என கூறியுள்ளார். மேலும் ஒரே ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை வென்ற மனுபாக்கரின் அசாதாரண சாதனை உண்மையிலேயே பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீரர்கள் நாட்டிற்கு தொடர்ச்சியாக பெருமை சேர்த்து வருவதாக கூறியுள்ளார். வீரர்கள் இருவரும் சிறப்பான திறமையும் குழுப்பணியும் வெளிப்படுத்தியிருப்பதாகவும் அவர்களது சாதனையால் தேசம் மற்றற்ற மகிழ்ச்சியில் திளைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மனுபாக்கர் தமது 2வது ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றிருப்பது அவரது அசாத்திய திறமையையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துவதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தனது சமூக வலைதள பதிவில், மனுபாக்கர், சரப்ஜோத் சிங் இணை ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹவுரா மும்பை ரயில் தடம் புரண்ட இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வந்த ரயில் பாதை சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்தன. மும்பை சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்திலிருந்து ஹவுரா புறப்பட்ட அந்த ரயில் அதிகாலை 3:30 மணியளவில் கர்சாபா ரயில் நிலையத்திற்கு அருகே தடம் புரண்டது. 18 பெட்டிகள் தடம் புரண்டதில் 2 பயணிகள் உயிரிழந்தனர், 24 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அந்த மார்க்கத்தில் 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் குறைந்த தொலைவிலான ரயில்கள் மாற்றிவிடப்பட்டு ரயில் பாதையை சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்த பணிகள் நிறைவடைந்தன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாப்ள, கொஞ்சம் நீங்களா சொல்லுங்க ப்ளீஸ். டேய், இன்னும் என்னப்பா பேசிக்கிட்டு கிளம்புங்க. வாங்க வாங்க. பெரியவங்க இப்படி பேசிக்கிட்டு. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. நீங்களாவது புரிஞ்சுக்கோங்கம்மா. ஒரு பொண்ணு மனசு உங்களுக்கு புரியும்ல. அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கம்மா. அம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. என்ன கேட்காம பார்வதியோட ஜாதகத்தை யார் எடுத்து கொடுத்தது? பட்ஜெட் குடும்பம் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணிக்கு உங்கள் டிடி தமிழில். காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க. பயிர் காப்பீடு. हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया. उसके दायरे में
ज्यादा किसानों को लाए। இதுவரை 19 கோடி 67 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகளின் விண்ணப்பங்களுக்கு பயிர் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளன. காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள். கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது www.emfpy.gov.in இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். காப்பீட்டு நிறுவனத்தின் பிரதிநிதி மூலம் வீட்டில் இருந்தபடியே எய்ட் செயலி மூலம் காப்பீடு செய்ய முடியும். பயிர் காப்பீட்டு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும். பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. செய்திகள் தொடர்கின்றன. 2023ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் ஜீவன் ரக்ஷா விருதினை பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்களை நேரில் அழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதக்கமும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கினார். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த மரிய மைக்கேல் மற்றும் விஜயகுமார் ஆகியோருக்கு 2023ஆம் ஆண்டுக்கான வீரதீர செயலுக்கான ஜீவன் ரக்ஷா விருது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் இன்று அந்த 2 பேரையும் நேரில் வரவழைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதுக்கான பதக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவித்தார். தமிழக ரயில்வே துறையின் வளர்ச்சிக்கு 2024-25ஆம் நிதியாண்டில் மட்டும் 6362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது எக்ஸ் தள பதிவில் 1302 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதைகள், 687 புதிய ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் அடிமட்ட பாலங்கள் கட்டமைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். 6 வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதையும், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 77 ரயில் நிலையங்கள் புதிய பரிமாணம் அடைந்திருப்பதையும் இணையமைச்சர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளில் இதய நோயாளிகளுக்கான 14 வகை மாத்திரைகள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதாக மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் கன்னிசேரியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை அமைச்சர் திறந்து வைத்தார். இவ்விழாவில் பேசிய அவர், தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் மருத்துவ திட்டங்கள் உலக புகழ்பெற்ற திட்டங்களாக விளங்குவதாக கூறினார். பாம்புக்கடி, நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க தேவையான மருந்துகள் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் கையிருப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதுபோன்று ஆரம்ப சுகாதார நிலையங்களில், துணை சுகாதார நிலையங்களில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கான மருத்துவ வசதிகள், குறிப்பாக பாம்புக்கடி, நாய்க்கடி, இதுபோல் மாரடைப்பு போன்ற நோய் அறிகுறிகளுக்கு மிக சிறப்பான வகையில் அந்த மருந்து திட்டம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. இலங்கை பாடசாலைகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த இந்தியா சார்பில் வழங்கப்படும் நிதியுதவி 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வழங்கப்படும் இந்தியா சார்பில் உதவிகள் வழங்க கடந்த 2020ஆம் ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இதன்படி இந்தியா வழங்கும் நிதியுதவியின் மூலம் இலங்கையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் இந்த தொகையை 300 மில்லியனில் இருந்து 600 மில்லியனாக உயர்த்த இந்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக இலங்கை அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 9 பள்ளிகள் இந்தியா வழங்கும் நிதியுதவியின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ளது. இந்த அணையின் 90 ஆண்டுகால வரலாற்றில் முழு கொள்ளளவை எட்டுவது இது 43வது முறையாகும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பியதால் காவிரியில் அதிக அளவு உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 16ஆம் தேதி முதல் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியது. அன்று 43 அடியாக இருந்த நீர்மட்டம் படிப்படியாக அதிகரித்து தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதையடுத்து காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து கிழக்கு மற்றும் மேற்கு கரை பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி டிசம்பர் 13ஆம் தேதி வரை 137 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் சேலம், நாமக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 45,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும்.
மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதிய ஆணையத்தை அமைக்கும் திட்டம் அரசிடம் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட வினாவுக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்தை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு அதன் அறிக்கையை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். மேலும் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு பதிலாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என பல்வேறு காலாண்டுகளில் கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன்படி ஓய்வூதிய திட்டத்தை ஆய்வு செய்ய இந்த குழு அமைக்கப்பட்டதாகவும் இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். பிரிட்டனின் சவுத்போர்ட் நகரில் கத்திக்குத்து சம்பவத்தில் மேலும் ஒருவர் பலியாகி இருப்பதை அடுத்து இந்த தாக்குதலில் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. இங்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் சிறுவர் சிறுமிகள் பலரும் நடனம் உட்பட பல்வேறு விடுமுறை கால வகுப்புகளில் சேர்ந்திருந்தனர். அவற்றில் நடன விடுதி ஒன்றில் திடீரென ஒருவர் குழந்தைகள் மீது கத்தியால் குத்தி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார். பிரிட்டன் முழுவதும் அதிர்வலைகளில் ஏற்படுத்திய இந்த தாக்குதல் தொடர்பாக அரசு உரிய கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஓய்வட் கூப்பர் தெரிவித்துள்ளார். கத்திக்குத்து சம்பவங்கள் தற்போது பரவலாகி வருவது தெளிவாக தெரிவதாகவும் இதனை ஒடுக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் கூறினார். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறுமி ஜியா ராய் ஆங்கில கால்வாயை கடந்து சாதனை படைத்துள்ளார். 16 வயதான ஜியா ராய் இங்கிலாந்தின் அப்போட்ஸ் கிளப்பில் இருந்து பிரான்சின் பாயிண்டே டீலா கோர்டூன் வரை உள்ள ஆங்கில கால்வாயின் 34 கிலோமீட்டரை 17 மணி நேரம் 25 நிமிடத்தில் கடந்துள்ளார். இதன் மூலம் உலகின் இளம் மற்றும் அதிவேக பாரா நீச்சல் வீராங்கனை என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். இந்த உலக சாதனை மூலம் ஆட்டிசம் குறைபாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். கடற்படை வீரரின் மகளான ஜியா ராய்க்கு மும்பையை தலைமையிடமாக கொண்ட இந்திய கடற்படையின் மேற்கு அணி வாழ்த்து தெரிவித்துள்ளது. முன்னதாக இவர் பாக் வளைகுடாவை நீந்தி சாதனை படைத்துள்ளார். இவருக்கு பிரதமர் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது கடந்த 2022ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.